கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வெல்கம் பேக் நேர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா வந்தாச்சு. நேர்களே, இப்போ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யாரு அப்படின்னு கேக்குறீங்களா? இவங்கள 1-2 வார்த்தையால நம்மளால சொல்லிடவே முடியாதுங்க. பல துறைகளையும் பெண்களால சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டோட சவால்களை எல்லாம் வெல்கம் பண்ணி அது மூலமா சவால்களை சாதனையா மாத்திட்டு இருக்கக்கூடிய சென்னையிலிருந்து சாந்தி சரவணன் மேம் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க. ஒரு ஜேர்னலிஸ்டா பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அது கூட சேர்த்து ஃபினான்ஷியல் ரிலேட்டடான ப்ரொஃபஷன்ல இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இயற்கைக்காகவும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இயற்கை சார்ந்த விஷயங்கள்லையுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா சொல்லிட்டே போகலாம். ஸோ அதை தாண்டி இன்னைக்கு ஒரு முக்கியமான நாளாகவும் இருந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய சாந்தி சரவணன் மேம் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் சொல்லிட்டு இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நேயர்களே எல்லாரும் நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருங்க, மிஸ் பண்ணாம கேளுங்க. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வாங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என் பேர் டாக்டர் சாந்தி சரவணன். நான் நிதி மேலாண்மை மற்றும் கலைஞராக இருக்கேம்மா. ஓகே மேம், எத்தனை வருஷமா இந்த துறையில நீங்க பயணிக்கிறீங்க? பொதுவா எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய இந்த பயணங்கள்? கடவுள் புண்ணியம் பிளஸ் என்னுடைய இது ரெண்டும் கலந்துதான் என்னுடைய பயணம் ரெகுலர் ஸ்கிரீன்ல போயிட்டே இருக்கும். அப்கிரேட் ஆயிட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். ஸோ நல்லாவே போகுதுமா. சூப்பர் மேம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி சொல்லணும்னா நீங்கள் இதில் அச்சீவ் பண்ணுறீங்க அதில் அச்சீவ் பண்ணுறீங்கன்னு 1-2 சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் பல துறைகளில் பல கலைத்துறைகள்லையுமே ரொம்ப சூப்பராக இருந்துட்டுருக்கீங்க. பட் இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நெருக்கமான ஒரு விஷயம் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? என்னுடைய உடல் உறுப்புகளை எது இம்பார்ட்டன்ட்டு எப்படியாவது சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி என்னுடைய ஒவ்வொரு பரிமாற்றமும் ஒவ்வொரு எமோஷனல் கலந்தது. ஸோ இது அது என்னால மிகைப்படுத்தவோ இல்லை தாழ்த்தியோ என்னால சொல்ல முடியல. நிச்சயமா மேம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமுமே உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம் அப்படின்னு. அதாவது சில பேர் சொல்லுவாங்க என்னால் எல்லாத்தையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, எல்லாத்தையுமே என்னால் ஹேண்டில் பண்ணிக்க முடியல அப்படின்னு. பட் நீங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு ஆர்ட் துறையிலையா இருக்கட்டும் அல்லது உங்களுடைய ஒர்க்லையா இருக்கட்டும் இந்த அளவுக்கு நீங்கள் சிறந்து விளங்குறதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு எதை சொல்லுவீங்க மேம்? எனக்குள்ளேயே ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் போயிட்டே இருக்கும். அதாவது இது என்ன அடுத்து என்ன அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி எழுந்துனே இருந்தா அதுக்குள்ள கேள்விகள் வேற ஏதாவது ஒரு புத்தகத்திலயோ இல்ல வேற ஏதாவது பதிவுகளையோ இருக்கும். ஸோ ஏன் இதை நம்ம சேஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு நானே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் இந்த புத்தகம், நிதி மேலாண்மை, கலை, இசை, ஸ்போர்ட்ஸ் பரிமுகங்கள் விஷயம் புத்தகத்தின் வழியா ஒரு புத்தகம் பார்த்தோம்னு நினைச்சுக்கோங்களேன். முதல் பக்கம் இதுவாக தான் இருக்கும்னு நம்ம நினைச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிருப்போம். ஆனா அந்த நடு பக்கத்துல வர சொல்ல நம்ம எங்க டிராவல் பண்ணோம். பட் ஆனா டெஸ்டினேஷன் எதுவும் மாற்றப்பட போறது இல்லை. பட் அந்த எக்ஸ்ப்ளோர் எப்படின்னா நம்ம நம்ம ஃபிளெக்சிபிளா மாறினே இருந்தோம்னா நிறைய கத்துக்க முடியுது. கண்டிப்பா மேம். நீங்க சொன்னீங்க புத்தகங்கள் வழியா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு. ஸோ இப்போது நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது ஒரு புக்ஸாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய ஆர்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்கீங்க. இது எல்லாத்தையுமே எப்படி மேம் கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? அகைன் என்னுடைய புத்தகம் தான். அதாவது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு அடிக்ஷன் சொல்லுவாங்க. அடிக்ஷன் தவறுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட அடிக்ஷன் புத்தகம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரே நான் புத்தகத்தை லைப்ரரி ஸ்டோர் பண்ணி வச்சு, அது மட்டும் இல்லாம லைப்ரரியில எங்கெங்கன்னா லைப்ரரிஸ் இருக்கும் எம்பேனல் பண்ணி படிச்சுட்டே இருப்பேன். இந்த துறையில தான் படிக்கணும்னு இல்லை, எல்லா துறையும் சேர்ந்து படிப்பேன். ஆனா அதுல ஒரு மிக முக்கியமான விஷயம், எல்லா விஷயமும் பண்ணாலும் நம்மளோட இலக்கு எங்கதான் போக போறோம் பார்ட் கரெக்டா இருக்கும். பட் எக்ஸ்ப்ளோரேஷன் ரொம்ப நேரவா போகாம
எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். சூப்பர் மேம். இப்போ நிறைய புக்ஸ் படிக்க பிடிக்கும், புக்ஸ் தான் அடிக்ஷன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்க படிச்சதுலயே உங்களுக்கு ரொம்ப விருப்பமான புத்தகம் பத்தி ஏதாவது பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ இந்த தருணத்துல ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா. எண்ணங்கள் என்ன சூரியமூர்த்தி அண்ட் தென் அப்துல் கலாமுடைய அக்னி சிறகுகள்னா பாத்தீங்கன்னா நான் சிறு வயதிலேயே படிச்ச ஒரு அனுபவம் இருக்கு. எல்லாமே வந்து திங்க் பிராட் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா சொல்லுவாரு. அது நம்ம அந்த ஏன் இதுதான் வருமா, ஏன் மற்றவங்க செய்ய சொல்ல ஏன் நம்மளால செய்ய முடியாதா? அது வந்து பொறாமையின் காரணம் கிடையாது. இவங்களும் செஞ்சிருக்காங்க, அவங்கள இன்ஸ்பயர் எடுத்து நம்மளும் எடுத்து நம்ம அவங்களோட ரோல் மாடல் எடுத்து, பட் அதே காப்பி கேட் கிடையாது. பட் நம்மளுடைய வழியில இதை நம்ம சிறப்பா பண்ணுறதுக்கு என்ன விஷயம் இருக்கு? நிலாவை தொட முடியுமான்னு கேட்டா அது அபூர்வம்னு வாங்க. பட் ஆனா தொட முடியும். எப்படி? நம்மளுடைய எண்ணத்துல. கண்டிப்பா மேம். இந்த மாதிரி நிறைய தலைவர்களுடைய புத்தகங்கள் நிறைய நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஸோ அதுவே நிறைய இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒரு புத்தகத்துக்கு அடிக்ஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இந்த உட்கார்ந்து புத்தகம் வாசிக்கக்கூடிய பழக்கமெல்லாம் நிறைய பேருக்கு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் நிறைய கலைகள் செய்கிறதா இருக்கட்டும், அல்லது வந்து நிறைய விஷயங்கள் செய்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கடந்து சுற்றுச்சூழலையுமே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த என்விரான்மெண்ட்டுக்காகவும் நிறைய விஷயங்கள் செய்கிறதா கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றியும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா. சுற்றுச்சூழல் இல்லாம கலைகள் கிடையாது. கலைகள் சார்ந்துதான் ஒரு சுற்றுச்சூழலும் அமையுது. இது நம்மளால ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான என்வாயர்மெண்ட்ல தான் ஒரு கலையை நம்மளால தொடங்க முடியும். அண்ட் தென் நம்மளுடைய கலை எப்படி எக்ஸ்ப்ளோர் ஆகுதுன்னா நம்ம மனமும் அண்ட் தென் என்னுடைய அறிவும் ஒன்றிணைந்து ஒரு டைரக்ட் ஒரு கோட்பாடோட வர சொல்லதான் நம்மளால ஒரு திறன்பட ஒரு கலையை நம்மளால செய்ய முடியும். அப்போ அது போல இருக்கிறதோட சுற்றுச்சூழலை பார்க்காம நான் உள்ளுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கு என்னால விருப்பம் இல்லை. ஏன்னா என்னுடைய சொன்னா மிக இருக்கும். பட் ஆனா எனக்கு வந்து மரம், செடி, கொடி, ஆறு இது எல்லாமே என்கிட்ட பேசுற ஒரு அனுபவம் நிறைஞ்சு நான் ஒரு மரம் பேசுனா நான் அப்படியே வரைகிறது ஒரு விஷயங்கள் இருக்கும். மரம் பேசி அதுக்கான ஒரு குவைட்டாவும் நான் ரெடி பண்ணுவேன். அதை நினைச்சு இசையாவும் நான் வடிவமைப்பேன். இப்படி நான் இயற்கையோட பேசி பேசி பழகின ஒரு ஞாபகங்கள் தான் எனக்கு அதிகம். அப்போ எனக்கு இயற்கையும் தனித்தனி என்னால சொல்லவும் முடியல. என்னுடைய ஆன்சிஸ்டர்ஸ் இறைவன் வைப்பா அப்படின்னு மாதிரிதான் எனக்கு சொல்லும் அப்படின்னு எனக்கு சொல்ல தோணும். அதனால எனக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னா என்னால சொல்லணும்னு நான் இங்க நினைக்கிறேன். அதாவது இப்ப ரீசெண்டா ஒரு சில நாளுங்கள் முன்னாடி நடந்தது. மரம் என்கிட்ட பேசி ஒரு அனுபவங்கள், ஒரு விஷயம் ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டா ஃபீல் பண்ணுச்சு. அப்புறம் எனக்கு வந்து இந்த மரம் என்னமோ எனக்கு கன்வே பண்ணுதே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணினேன். ரொம்ப நேரம் அந்த இடத்துல அந்த மரத்தோட நான் அப்படியே அமர்ந்துட்டேன். பார்க்க சொல்ல அடுத்த நாள் அதே நான் கொஞ்சம் இது ஏதோ மிஸ் ஆகுது இந்த மரம் அப்படின்னு நான் நினைக்க சொல்ல அந்த மரம் நான் இப்படி தள்ளி போனோடனே மரம் படாருன்னு கீழே விழுந்தது. ஸோ இந்த அனுபவங்கள்னா எனக்கு வந்து மரம் போறதும் சொல்ல முடியும். இன்னொரு சூழல் வந்து போன வருடத்துல இந்த ஒரு காலகட்டத்துல மழை வர சொல்ல ஒரு மரம் வந்து வரைஞ்சேன். ஒரு நல்ல அபூர்வமான எல்லாரும் மழையை பார்த்து பயப்பட சொல்ல நான் என்ன யோசிச்சேன், இந்த மழை வந்து நம்மளுக்கு பிளெஸிங்ஸா தான் இருக்கு. இந்த மரம் நீங்க வந்து என்னுடைய ஸ்டூடியோல வந்து பாத்தீங்கன்னா அந்த மரத்தை நான் ஒரு கடவுள் மாதிரியே வரைஞ்சி அந்த மழையில வந்து ஆடிய அனுபவங்கள் மாதிரி நான் வரைஞ்சி இருப்பேன். அது யாருக்கும் நான் தர மாட்டேன்னு சொல்லி நான் ஸ்டோர் பண்ணி என்னுடைய இறைவன் வழிபாடுல வச்சுட்டேன் என்னுடைய ஆர்ட்டை. சூப்பர் மேம். இப்போ வந்து நீங்கள் சொல்லும்போது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் இயற்கையோட எந்த அளவுக்கு மிங்கிள் ஆகி ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் இயற்கையை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க அப்படின்றது உங்களுடைய ஸ்பீச் மூலமாகவே எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாகவும் நீங்கள் பயணம் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? ஸோ ஒரு விமனாக இருந்துட்டு ஜேர்னலிஸ்ட் பயணம் எப்படி இருக்குது மேம்? அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னு ஒரு பதிவு அகைன் நான் புத்தகம் தான் நான் சொல்லுவேன்.
ஏன்னா எனக்கு எழுதுறதுக்கான ஒரு விஷயங்கள் கிடைக்கிறது. இன்னொன்னு என்னுடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு எனக்கு ஒரு திறம்பட ஒரு ஆயுதம் தேவை. அப்போ அதுக்கான ஆயுதங்கள் என்ன? நான் போய் சில இடத்துல சவுண்ட் ரைஸ் பண்ணுவேன். சில இடத்துல ரொம்ப போல்டா நான் தெரிவிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னுடைய பத்திரிகை வடிவா நான் காமிக்கிறேன். ஸோ என்னுடைய பெண் பெண் நீங்க சொன்னீங்க, என் பெண் மைய தான் நான் என்னுடைய மைய வைத்துதான் என்னுடைய ஆயுதங்களா நான் யோசிக்கிறேன். இதை வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் ஒண்டிதான் நான் எழுதுறது உண்டு. பாசிட்டிவ்னா என்ன, நெகட்டிவ்னா என்ன தவறா அப்படின்னா எனக்கு தெரியல. எனக்கு வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். அதுக்கு யாராவது தொந்தரவுகள் செய்யறாங்களோ இல்ல டிஸ்டர்ப் பண்றாங்கன்னா நான் கண்டிப்பா குரல் கொடுத்தே தீருவேன். அது நீங்க இங்க என்னுடைய இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முதல்ல என்னை வந்து கூப்பிட்டுருவாங்க. அண்ட் தென் சுகாதார தொழிலாளர்கள் சகோதரர்கள்லாம் வந்து அக்கா குட் மார்னிங் அக்கா அப்படின்வாங்க. ஏன்னா அவங்களாம் நான் அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். கிரீன் பேஸ்கெட் ப்ளூ பேஸ்கெட்னா கரெக்டா போடுறாங்க, யாராவது பண்ணலன்னா நான் அவங்களுக்கு குரல் கொடுக்கவும் செஞ்சிடுவேன். அதனால அந்த சகோதரிகள் எல்லாருமே வந்து என்ன ரொம்ப மரியாதைக்குரியவா நானும் நடத்துறேன், அவங்களும் என்கிட்ட ஒரு தோழமையோட நடந்துப்பாங்க. சூப்பர் மேம். இப்போ வந்து நீங்கள் எல்லா விஷயத்தையுமே ஒரு ரசனையோட பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய க்ரியேட்டிவிட்டியான ஒரு மைண்ட் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா வந்து அந்த பெண்மையை வச்சு தான் அந்த மையை வச்சு தான் என்னோட இந்த ஜேர்னலிஸ்ட் பயணம் போயிட்டுருக்கு அப்படின்னு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸில் இருக்கீங்க இல்லையா? ஸோ அது எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா. நிதி மேலாண்மை அப்படின்னு ஒரு விஷயம் என்னன்னா, மணி இஸ் ஆல்சோ த ஹார்ட். வாரன் பஃபெட் சொன்ன ஒரு கருத்து. இங்க வந்து நிறைய எல்லா நல்ல விஷயங்களும் செய்யணும்னா அந்த நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு நம்மளுக்கு முதன்மையா இருக்க வேண்டியது பணம். அது இருந்தா இன்னும் நிறைய விஷயங்கள் நல்லாவே பண்ணலாம். கரெக்டுங்களா? அப்போ அந்த விஷயத்துக்கு நான் வந்து நிதி மேலாண்மை அப்படின்னு கலை எல்லாமே கிரியேட்டிவிட்டி. கரெக்டுங்களா? அப்போ ஒரு டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய இங்கிலீஷ்ல. ஸோ அப்படி ஸ்ட்ராட்டஜி மூவ்மெண்ட் டெக்னிக்கல்னா நம்ம கலையை எடுத்து போக முடியாது. ஏன்னா இது எமோஷனல் கேட்டகரியில வந்துடும், கிரியேட்டிவிட்டி ஐடியாஸ்ல வந்துடும். அப்போ இந்த டெக்னிக்கல் பார்த்து என் மூளைக்கு நிறைய டைம் சோர்வடைவேன். ஏன்னா வெறும் கிரியேட்டிவிட்டி ஐடியாஸே நம்ம பண்ணியிருந்தா ஒரு மாதிரி மென்டல் டிஸ்டர்ப் மாதிரி இருக்கும். அப்போ எனக்கான எனர்ஜி பூஸ்ட் நான் வேற ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பைஹார்டிங்கா இருக்கணும். அண்ட் நிதி மேலாண்மையில நிறைய படிச்சோம்னா அதுல நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது அப்படின்னு எனக்கு ஒரு விஷயங்கள் தோண ஆரம்பிக்குது. என்னுடைய கணவர் வந்து நான் கல்யாணம் ஆயிட்டு வருகிறோம், அவரு நிதி மேலாண்மையில இருக்க சொல்ல இவருடைய அந்த அப்ரோச் தான் பார்த்துட்டு சொல்ல நான் இன்ஸ்பயர் ஆனேன். ஓகே, நம்ம இதுல வந்து நிறைய அதே நான் புத்தகம் தான் சொல்லுவேன், இதுல நிறைய படிக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கு. நம்ம மூளைய செலுத்தாம நிறைய படிச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் சொன்னா. இதுல வந்து நிதி மேலாண்மையில நிறைய படிப்புகள், லைசன்ஸ், இது போல விஷயங்கள் தொடர்ந்து பயணிச்சே இருப்பேன். அடுத்தடுத்து என்னுடைய கணவர்கிட்ட கேட்பேன், ஏங்க வேற ஏதாவது படிக்கணுமா அப்படின்னு கேட்பேன். எம்மா இருமா, இந்த எக்ஸாம் முடி, அடுத்த எக்ஸாம் ஏதாவது வந்தா நான் சொல்றேன் அப்படின்வாங்க. படிப்பு அகைன் இத படிப்பு வந்து எனக்கு கிரியேட்டிவிட்டி இல்லாம ஒரு பைஹார்டிங் பர்பஸ்க்கு நிதி மேலாண்மை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதுல வந்து அதனால எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டு அண்ட் டெரிவேட்டிவ்ஸ், இன்சூரன்ஸ் இப்படின்னு ஒரு விஷயத்துல எல்லாமே ஜேர்னலிஸ்ட் முறையில என்னால எழுத முடியுது. அப்போதான் என்னுடைய ஜேர்னலிஸ்ட்ல ஒரு திறம்பட எழுதுறதுக்கான விஷயங்களும் என்னால பயணிக்க முடியுது. இப்போ எல்லாமே ஜஸ்ட் லைக் தட்னு எழுதுறது எனக்கு பிடிக்காது. ஸோ தட்ஸ் எ திங். ஸோ எல்லாமே படிச்சு எங்களுடைய துறையில நாங்க சிறந்து எது விளங்கணுமோ அந்த கான்வர்சேஷனை ஆர்ட்டோட வடிவமா சேர்த்து, ஸோ நீங்க கூகுளும் செக் பண்ணீங்கன்னா பின்லாங்கி ஆர்டிஸ்ட்னு பாத்தீங்கன்னா என்னுடைய பேர் வரும். காரணம் நிதியும் கலையும் கலந்து நான் ஒரு பதிவுகளை கொடுக்கறதுல திறம்பட போயிருக்கு. இன்னும் நான் நிறைய பண்ணணும்ட்டு எல்லாருடைய பிளெஸிங்ஸும் நான் எதிர்பார்க்கிறேன்.
சூப்பர் மேம். இப்போ வந்து நீங்க ஒரு கலையில எப்படி சிறந்து விளங்குறீங்க, ஜேர்னலிஸ்ட்டா எப்படி இருக்கீங்க, ஃபினான்ஷியலா எப்படி இருக்கீங்க அப்படின்னு உங்ககிட்ட ஒவ்வொரு விஷயங்கள பத்தியும் பேசணும் அப்படின்னா, இன்னும் இன்னும் நெறைய பேசிட்டே போகலாம் போல இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டமா என்கிட்ட இப்படி ஒரு பிளான் இருக்கு. கண்டிப்பா இதையுமே நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா மேம்? ஆஹ் இது அதாவது இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல சொல்ல பல்துறை அப்படின்ட்டு நிறைய பேர் என்னுடைய நபர்கள்னா நீங்க என்ன பண்றீங்கன்னு என்னால சுத்தமா புரிஞ்சுக்க முடியலன்ட்டு பல பேர் வந்து என்கிட்ட சொல்ற முதல் கேள்வியா இருக்கும். அவங்களுக்கான ஒரு விஷயங்கள் நான் சொல்லறதுக்கு இப்ப எனக்கான ஒரு பதில் இந்த வாயிலாக நான் சொல்ல விரும்புறேன். எனக்கு நிதியும் கலையும் இரண்டு கண்கள். ஏன்னா ஆர்ட்ஸ் பை பேஷன், ஃபினான்ஸ் மை ப்ரொஃபஷன். கலையை நான் எப்படி ஃபினான்ஸா எடுத்துன்னு போறதுக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஃபினான்ஸ் எப்படி ஆர்டிஸ்டிக் வழியில எழுதுறதுக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும் என்னுடைய அடுத்தடுத்து பரிமாணங்கள். தொடர்ந்து ஒரு அப்கிரேடான வெர்ஷன் நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. சூப்பர் மேம். ஸோ நிறைய அப்டேட் வந்து நீங்கள் கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ எப்படி மேம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டில் ஒரு விமனாக இருக்கிறதே பெரிய டஃப்பாக பெரிய சவாலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் வந்து நிறைய ஃபீல்டில் இருக்கீங்க, ஃபேமிலி ஒரு பக்கம் உங்களுக்கு இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே எப்படி மேம் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க? எனக்கு வந்து ஹேண்ட்லிங் வித் பீப்புள் தான் கொஞ்சம் டஃப்பா இருக்கும் தவிர ஹேண்ட்லிங் வித் மை செல்ஃப் வந்து கஷ்டமே எனக்கு பட முடியல. நான் உங்ககிட்ட முதல் கான்வர்சேஷன்ல இருந்து சொல்ற ஒரு விஷயம், இயற்கை என்னிடம் பேசும். அது நான் அவங்க கிட்ட பேச இதெல்லாம் வந்து வெளியே இருந்து பார்க்க சொல்லி இவங்க என்னதான் பண்றாங்கப்பா அப்படின்ட்டு பல பேருக்கு ஒரு கேள்வி எழுந்துட்டே இருக்கும். இவங்களுக்கான பதில் கொடுக்குற அந்த ஒரு விஷயங்கள்லாம் இல்ல. சடனா நான் வந்து வெறும் என்ன சொல்றது, ஏதாவது ஒரு கரெக்டான ஒரு விஷயம் ரோட் சைடா இருக்கட்டும் இல்ல பப்ளிக்ல இருக்கட்டும், அப்போ நீதான் என் சவுண்ட் வந்து வெளியே ரைஸ் பண்ணுவேனே. அது வரைக்கும் என்னுடைய சவுண்ட் ரைஸிங் எங்கேயுமே பார்க்க மாட்டாங்க, பார்க்கவும் முடியாது என்ன. ஏன்னா நான் ரொம்ப சைலண்ட் தான். பட் ஏதாவது ஒரு கேள்விகள் நல்ல விஷயங்களா இருந்தாலும் முதல்ல போய் கைத்தட்டலாவும் நான் பண்ணுறது உண்டு. ஏதாவது தவிர்த்து செஞ்சா முதல்ல போய் கேள்வி கேட்கறதும் நான் இருப்பேன். அதனால மக்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கு என்கிட்ட பேசுறதுக்கு. அதனால நான் எதுவும் பண்ண முடியாது. சில நபர்கள் இப்படி இருக்க வேண்டிய சுச்சுவேஷன்னால நான் இப்படியே இருக்க நான் விரும்புறேன். ஸோ ஹேண்டில் வித் நெய்பர்ஹுட் சொல்லாமா கரெக்டான வேர்டு. அதுதான் கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம். பட் ஆனா அதை நான் பொதுப்படுத்து இல்லை. கடவுள் இருக்காரு, என்னுடைய துறைகள் இருக்கு, நான் அப்படி பண்றேன். சில நபர்கள் புரிஞ்சு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தான் வந்து எப்பவுமே என்னுடைய நாடு எப்படி என்னுடைய பில்டிங் ஸ்ட்ராங்குக்கு பில்லர்ஸ் எப்படி இருக்காங்களோ அவங்கதான் இருக்காங்க. சில நெய்பர்ஹுட் அந்த விஷயத்துக்கு என்னால எதுவும் பண்ண முடியல. நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணி சூப்பராகவே பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம வந்து எதை தள்ளி விட்டுட்டு போகிறோம் அப்படின்னாலுமே விமனாக இருந்து எல்லா விஷயத்துலையுமே நம்ம அச்சீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நிறைய ஸ்ட்ரகிள்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அது ரிலேட்டிவ் சைடாக இருக்கலாம், அல்லது வந்து சொசைட்டியில் இருக்கலாம், அல்லது நம்மளை மீட் பண்ணக்கூடிய நபர்கள் மூலமாகவோ, அல்லது நமக்கே கூட சொந்தமாக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் இதுவரையும் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸை பயங்கரமாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க? ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க மேம்? ஸ்ட்ரகிள்ஸ் வெல்கம் பண்றதுனால தான் இப்ப நான் உங்ககிட்ட பேச முடியுது. முதல் விஷயம், ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாம நம்மளோட அப்கிரேட் வெர்ஷனை யாருனாலையும் பார்க்க முடியாது. கரெக்டுங்களா? இந்த அப்கிரேட் வெர்ஷன் இல்லாம ஒரு பெண்ணும் நல்ல வளர்ச்சி அடைந்த நம்மளை போல உள்ளவங்க எத்தனை பேரை நீங்க கேள்வி கேட்டிருந்தாலும் அங்க ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும். அதை எப்படி பிரேக் பண்ணி வெளியே வராங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து நம்ம அப்கிரேட் வெர்ஷன் வந்திருப்போம். தொடர்ந்து நம்ம பயணம் சொல்ல அப்பாடின்னு நம்ம உட்காருவோம் தெரியுமா, அப்ப வந்து ஒரு சடன் ஒரு பிரேக் வரும். அங்க ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயங்கள் நம்மள ஒரு புல்லிங்கா இருக்கலாம், நம்ம வந்து வளர்ந்து தோணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்மள வளரக்கூடாதுன்னு நினைக்கிற சமுதாயத்துலதான் நம்ம இருப்போம். அப்போ அந்த சமுதாயத்தை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரோம் அப்படின்னு ஒரு விஷயத்துல அவங்களுக்கான பதில் நம்மளுடைய சக்சஸா தான் இருக்கும். சக்சஸ் இஸ் த பெஸ்ட் ரிவெஞ்ச் ஃபார் ஆல் நேசர்ஸ்.
சூப்பர் மேம். இப்போ எது யாரெல்லாம் வந்து ஸ்ட்ரகிள்ஸை வெல்கம் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ தருணங்களில் நிறையவே ப்ரௌடான மூமெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த தருணத்தில் நான் ரொம்ப ப்ரௌடாக நினச்சேன் அப்படின்ற மாதிரியான தருணங்கள் இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்சல்யூட்லி. ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம ஒன்று ரெண்டு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நான் இப்போ முன்னாடி கேள்விக்கான பதிலும் இதுக்கான பதிலும் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு வரும். எப்படின்னா நம்மளால நம்ம வந்து ஒரு நேசையனால ஒரு புல் பண்ணி ஏதோ அன்கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு வர சொல்ல அதை நம்ம உடைச்செறிந்து வருவோம்ல. ஒரு கேட்டர்பில்லர்ல இருந்து பட்டர்ஃப்ளையா ஆகிறதுக்கான ஒரு விஷயங்கள்ல அந்த வலி இருக்குங்கல்லப்பா, அந்த வலிய ஓவர் கம் பண்ணி வர சொல்ல அந்த ஒரு ப்ளஷர் இருக்கு தெரியுமா, வேற அளவுக்கு இருக்கும். ஆனா அந்த ஓவர் கம் பண்ணி வர சொல்ல நம்மதான் இப்படி வந்திருக்கோம் அப்படின்ட்டு வியப்பாவும் இருக்கும். நம்ம பாஸ்ட்ல இருந்து எவ்வளவு அளவுக்கு நம்ம வெளியே வந்திருக்கணும்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஒவ்வொரு தருணமும் நம்மளே ஒரு அன்கம்ஃபர்ட்ல இருந்து வெளியே வரும்ல, அதுதான் சிறந்த தருணம். நிச்சயமா மேம். ஸோ எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சூப்பராக ரசித்து பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறதுக்கு, அல்லது நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி நான் அடுத்தடுத்த கட்டம் நோக்கி போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு எதை சொல்லுவீங்க மேம்? இதுதான் காரணம்னா திரும்ப நம்ம அதே இடத்துக்கு வர மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் வருது. பட் ஆனா கொஞ்சம் மனம் வலிக்கவும் செய்யுது. இந்த நம்மளுடைய அன்கம்ஃபர்ட்ல இருந்து கம்ஃபர்ட் வர்றதுக்கு நேற்றைய மிகவும் தொந்தரவா இருப்பாங்க. இதுல இருந்து நம்ம மீண்டு எடுத்து வெளியே வர சொல்ல நம்ம சக்சஸ பார்க்க முடியுது. ஆனா நம்மளுடைய தூக்கம் அண்ட் தென் நம்மளுடைய வலி, வேதனை பிளஸ் வந்து ஹார்ட் ஒர்க், இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி அந்த டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருப்போம். மெயினா வந்து மணி இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றதோட டைம் தான் இங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதுல வந்து எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம்னு ஒரு விஷயத்துலதான் நம்ம வெற்றியே இருக்கு. நிச்சயமா மேம். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. இப்போது இந்த அளவுக்கு உங்களுடைய மன உறுதியும் இருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் வளர்ந்து வந்திருக்கீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இதை தாண்டி உங்களுடைய வளர்ச்சிக்கு, உங்களுடைய எல்லா விஷயத்துக்குமே பக்கபலமாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு யாரை சொல்லுவீங்க? இந்த தருணத்தில் யாருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீங்க? பழைய பாடல்கள்லாம் நான் நிறைய கேட்கறது உண்டு. அதுல வந்து அந்த 4 பேருக்கு நன்றின்னு ஒரு வரி வரும். அந்த 4 பேர் யாருன்னு சொன்னீங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மள டிஸ்டர்ப் பண்ணவங்களையே இத்தனை கான்வர்சேஷன்ல நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா நம்ம வளர்ந்து வர்றதுக்கு உறுதுணையா இருந்ததுக்கு கன்ஃபார்மா அந்த 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேர் வந்து நான் ஒருத்தர் சொல்லனா எல்லாருமே கொஞ்சம் அன்கம்ஃபர்டா ஃபீல் பண்ணுவாங்க. பட் என்னுடைய நான் வந்து ஏன்னா நம்ம எல்லாரும் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 பண்ண சொல்ல நான் கொஞ்சம் அப்கிரேட் வெர்ஷனுக்கோசம் நான் எக்ஸ்ட்ரா மைல்ஸ்டோன் சொல்ல கொஞ்சம் அசைவு வர சொல்ல என்னை தாங்கி பிடிக்கிற அந்த சகோதரர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் இங்க மிக முக்கியமான சகோதரர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் தென் என்னுடைய கிராண்ட்பாவுக்கு நான் நன்றி சொல்லணும். என்னுடைய தந்தை, என்னுடைய மிக முக்கியமான விஷயம் என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளை. நான் வந்து ஒரு நாள் வந்து சோர்வு அடைஞ்சேன். என்னம்மா நீ போய் வரையிலையான்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கேள்வி கேட்பாங்க. நான் வரையிலன்னா ஏதோ நான் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கேன், போய் வர அப்படின்ட்டு என்ன முதல் விஷயமா என்னை வந்து போ வரைய ஆரம்பிங்க, வாசிக்க ஆரம்பி, இதனால விடு பாத்துக்கலாம், இவ்வளவுதான் வந்தாச்சு, இதுவும் பார்ப்போம் விடு அப்படின்ட்டு சொல்ற இவங்களை போல உள்ளவங்கனாலதான் என்னுடைய அடுத்தடுத்த வெற்றிக்கும் இவங்கதான் துணையா இருப்பாங்க. என்னுடைய ஆன்சஸ்டர்ஸ்க்கும், என்னுடைய இறைவனுக்கும், அண்ட் தென் என்னுடைய கணவன் அண்ட் பிள்ளை, என்னோட சகோதரர்களுக்கு நான் கண்டிப்பா நன்றி சொல்லிக்கணும்மா.
சூப்பர் மேம். ஸோ ஒட்டுமொத்த ஒரு ஃபேமிலியோட ஒரு குட் சப்போர்ட்டோட நீங்கள் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ பிள்ளைகள்லேருந்து எல்லாருமே உங்களுக்கு சூப்பரான சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் இன்னும் உங்களுடைய துறை சார்ந்து நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் பண்ணணும், இன்னும் நிறைய நீங்கள் ப்ரௌடான மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு எங்கள் அதிரை எஃப்எம் சார்பாகவும் அதே நேரத்தில் நம்ம எஃப்எம் டீம் நேயர்கள் சார்பாகவும் உங்ககிட்ட கேட்டு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கிறோம். ஸோ அதே நேரத்தில் இன்றைக்கி நம்ம மதுரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியாக நிறைய நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அப்படியே நீங்கள் ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில் மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கும் இந்த தருணத்தில் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பா அந்த ஆதிரை எஃப்எம்க்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நம்மளுடைய அடுத்தடுத்த பரிமாணங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம். பிளஸ் நான் இந்த மிக முக்கியமான ஒரு இது நீங்க எப்படி இது டிஃபரெண்டா இருக்கும் என்னுடைய இந்த பாயிண்ட். பட் நீங்க கேட்டீங்கன்னா கொஞ்சம் டீப்பரா கேட்டீங்கன்னா புரியும். அதாவது ஒரு இன்னொரு உமனுக்கு சப்போர்ட் பண்றாங்களான்னு கேட்டா ரொம்பவே தயக்கமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஏன்னா ஒண்ணு பொறாமைக்கு போயிடுறாங்க, இல்ல தாழ்த்தப்படுறாங்க. பட் ஆனா ஒரு ஆஸ் எ மேன் ஜெண்டர்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் கைகோர்த்து ஒரு கம்யூனிட்டியோட இருக்காங்க. பட் பெண்கள் கம்யூனிட்டி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டும் இல்லாம ஒவ்வொருத்தரும் கைகோர்த்து இருந்தோம்னா இன்னும் திறம்பட ஒர்க் பண்ண முடியும்ட்டு நான் நம்புறேன். இதுதான் என்னுடைய பெண்ணுக்கான ஒரு விஷயமானும் நான் சொல்லியிருந்திருக்கேன் நினைக்கிறேன். சூப்பர் மேம். இப்போ ஃபைனலா நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? இது போல நிறைய பேரோட இன்ஸ்பிரேஷன் நீங்க அனுப்புறது நான் பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் நிறைய பேர் வரணும். இன்னொன்னு மிக 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 முக்கியமானது மனம் உடையாம மன தோர்வடையாம ஒவ்வொரு வெற்றியும் சந்திக்கணும்ட்டு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எனக்கும் சேர்த்து நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். ஒருத்தர் வழிய கொண்டு சேர்க்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்துல நம்ம திறம்பட அவங்களுக்கான ஒரு சக்சஸ நம்ம காமிக்கிறோம், அதுதான் ரைட்டு. ஆனா நம்ம சக்சஸ பார்ப்போம், பட் ஆனா நம்மள தொலைச்சிடக்கூடாது. ஸோ மன நிம்மதியோட மன நிறைவோட நம்மளுடைய சக்சஸ நமக்காக அடுத்தடுத்த அப்கிரேட் வெர்ஷன் பண்ணினே இருந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய ஒட்டுமொத்தமான சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சு இது என்னுடைய அனுபவம் நான் இங்க ஷேர் பண்ணிக்கிறேன். நேயர்களே, இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையா தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெண்களால பல துறைகள்லையுமே கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். அதுவும் புத்தகங்களை துணை எடுத்துட்டு நிச்சயமா அதுல நிறைய சாதனைகளை பண்ண முடியும் அப்படின்னு கலைத்துறையில இருந்து, ஜேர்னலிஸ்ட் பயணத்துல இருந்து, ஃபினான்ஷியல் ரிலேட்டடான பயணத்துல இருந்து இப்படி நிறைய விஷயங்கள்ல சாதனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய சாந்தி சரவணன் மேம் அவர்கள் அவங்களுடைய நேரத்தை நமக்காக ஒதுக்கி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துட்டு நிறைய தகவல்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் பெரிய பெரிய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போறேன் நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் தெரியப்படுத்த 7373776904 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். இது நம்ம அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.